ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கீ ரைஸ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். முஸ்லீம்ஸ் மேரேஜில் செய்கிற அதே ட்ரெடிஷ்னல் மெத்தடில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி நான் 3/4 கிலோ அளவுக்கு அரிசியில் தான் கீ ரைஸ் செஞ்சுருக்கேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. லவங்கம், பட்டை, ஏலக்காய் 4 ஆட் பண்ணிவிட்டு, என்கிட்ட ரொம்ப இல்லை இருக்குது, நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கூடவே காரத்துக்கு ஏற்றதாக பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது, கண்ணாடி பதம் வர வரைக்கும் தான் வதக்கி விடணும். இல்லைன்னா ரைஸோட கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதையும் இது கூடவே வதக்கி விட்டுட்டு, 1 கப் அளவுக்கு தயிரும் கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அதிகமாக மிக்ஸ் பண்ணி விடணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரைஸ்க்கு 2 கப் அளவுக்கு தண்ணி, இதுதான் சரியான அளவு. இன்றைக்கி நார்மல் பொன்னி ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன், அதாவது துளசி ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக இதில் ஒரே ஒரு தக்காளி பழம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தக்காளி கடைசியாக ஆட் பண்ணுறதால ரைஸோட கலர் சேஞ்ச் ஆகாது, ஒயிட்டாகவே இருக்கும். அதுக்காக தான் நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி ரொம்ப கொதித்து வரணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நுர வந்ததுக்கப்புறமா நம்ம 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்ச அரிசி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேங்காய் பால் தான் சேர்த்து செய்யணும்னு அவசியம் இல்லை, நார்மலாகவே நம்ம வாட்டர்லேயே செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சிக்கன் கிரேவி, மட்டன் குழம்பு எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். டோட்டலாக ஒரு 3 தடவை நீங்கள் ஓப்பன் பண்ணி கிளறி விடுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், இப்போது அரிசி நல்லா இறுகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம்க்கு விட்டுடலாம். 4 பக்கமாக நல்லா கிளறி விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி தம்க்கு விட வேண்டியது தான். சிம்மில் வச்சுட்டு ஒரு பழைய தவாவோ அல்லது ஒரு பழைய பிளேட் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி எடுத்து மேலே வச்சாலே போதும், நல்லா தம் ஆகிடும். 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் தம் பண்ணி இறக்குனீங்கன்னா சூப்பரான கீ ரைஸ் நம்மளுக்கு ரெடி. பாருங்கள், கீ ரைஸோட கலர் கொஞ்சம் கூட சேஞ்சே ஆகலை. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.